வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். சிறுபருப்பு துவையல். சிறுபருப்பு ஒரு இந்த அழாக்கில் குட்டி அழாக்கு விசம்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அழாக்கில் பாதி, அதில் 3/4 அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கோம். அதேமாதிரி கருவேப்பிலை ஒரு 7-8 கருவேப்பிலை, ஒரு 2 தேங்காய் பத்தை, ஒரு 2 பூண்டு பல், 2 காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். உப்பு தேவையான வச்சு எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்க போகிறோம். இந்த துவையல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். காரக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கு, இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம இப்போ வறுத்து அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லாமே ஒன்றா போட்டாச்சு. இதில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் விடணும்னு தேவையில்லை, ட்ரையாகவும் இருக்கலாம். சும்மா ஒரு அரை ஸ்பூன் விட்டுறேன் நான். பருப்பில் வந்து பருப்பு துவையெல்லாம் அரைக்கும்போது நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்க நல்லது. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வறுபடட்டுங்க. இந்த பருப்பு வந்து பொன்னிறமாக வறுபடணும். வறுபட்டோன்னா உப்பு வச்சு நம்ம அரைச்சிடலாம். இந்த துவையல் வந்து ரொம்ப ஹெல்த்து உடம்புக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் சாதத்தில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம், தேங்காய் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம், நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்து. நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு பார்க்கலாங்களா? துவையல் அரைச்சிட்டு பார்க்கலாம். வறுத்தாச்சு. நல்லா ஃபேன் போட்டு ஆற வச்சுருக்கோம். ஆறினோன்னு நம்ம துவையல் அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு அரைக்கணும். கட்டி பதத்தில் தான் அரைக்கணும். சட்னி மாதிரி அரைச்சிடக்கூடாது, துவையலாக அரைக்கணும். பாருங்கள், நல்லா ஃபேனில் ஆற வச்சாச்சு. நம்ம பரன்னு அரைச்சிட்டு தண்ணி தெளித்து வச்சு அரைச்சி பார்க்கலாம். அருமையான பாசிப்பருப்பு துவையல் ஹெல்த்தியாக செஞ்சாச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக காரக்குழம்புக்கு, வத்தல் குழம்புக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.